வணக்கம் அன்பர்களே, உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கோவிட்-19 பெருந்தொற்று பரவல் தணிந்த பிறகு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியிருக்கின்ற நமக்கு அண்மைய காலமாக ஆப்பிரிக்காவின் கொங்கோவில் மனிதர்களிடம் தொடங்கிய எம்பாக்ஸ் குரங்கம்மை நோய் பல நாடுகளுக்கு பரவுவது மீண்டும் பலருக்கு அச்சத்தை கிளப்பியுள்ளது. இது உண்மையில் பீதி அடைய வேண்டிய ஒரு நோய் பரவலா? இது பற்றி பேசுவதற்காக நைஜீரியாவில் கால்நடை மருத்துவராக பணியாற்றி வரும் மலேசியாவைச் சேர்ந்த டாக்டர் புஷ்பா நம்மோடு இணைந்திருக்கின்றார். வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கங்க டாக்டர் புஷ்பா. வணக்கம் தியாகா, எப்படி இருக்கிறீங்க? இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? வணக்கம் மலேசியா. ஆமா, இங்க நைஜீரியா எப்படி இருக்குங்க? நைஜீரியா ரொம்ப நல்லா இருக்கு. ம். வெதர் ரொம்ப அழகா இருக்கு. டாக்டர் புஷ்பா, நீங்க பாத்தீங்கன்னாக்கா நான் அறிமுகத்துல சொன்னது போல கோவிட்-19 பெருந்தொற்று வந்த பிறகு இப்ப எந்த நோய் வந்தாலும் மக்கள் மத்தியில ஒரு பயம் வந்து விடுகிறது. மீண்டும் அந்த காலத்துக்கு நம்ம திரும்பி விடுவோமா அப்படின்ற பயம் இருக்கு. இப்ப இந்த அண்மைய காலமாக இந்த எம்பாக்ஸ், இந்த குரங்கம்மை நோய் பரவல் வந்துட்டு இந்த அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதற்கு காரணம் WHO, உலக சுகாதார நிறுவனமும் அவசர நிலையை பிரகடனப்படுத்தி இருக்கின்றது. எமர்ஜென்சி ஸ்டேட் சொல்லியிருக்காங்க. ஆக அந்த அடிப்படையில் நீங்கள் அங்கே நைஜீரியாவில் இருக்கீங்க, இந்த ஆப்பிரிக்க வட்டாரத்தில் தான் இருக்கீங்க. அங்கே தான் இந்த நோய் பரவல் தொடங்கியதாகவும் சொல்லப்படுகின்றது. அங்கே அந்த அடிப்படையில் வந்துட்டு இந்த குரங்கம்மை நோய் அப்படின்னா என்ன, அது எப்படி, எங்கே ஆரம்பிச்சதுங்க? ஓகே, ஸோ இந்த எம்பாக்ஸ்னு சொல்றது உண்மையாவே மங்கி பாக்ஸ். மங்கி பாக்ஸ் எப்படி ஆரம்பிச்சதுன்னா நிறைய வேர்ஷன்ஸ் அது கதை இருக்கு. இது எனக்கு தெரிஞ்ச உண்மையான கதைனாக்கா, 2 குரங்குங்க சிங்கப்பூர்ல இருந்து ஆப்பிரிக்காக்கு எடுத்துட்டு வந்து, ஆப்பிரிக்கால இவங்களுக்கு வந்து ஒரு 50 நாளுக்கு அப்புறம், ஏன்னோ ஆப்பிரிக்கால ஒரு 50 நாளைக்கு கூடயே இருந்ததுக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் உடம்பு முடியாம போயிருக்காங்க இந்த 2 குரங்கு. அந்த ரேஷஸ் எல்லாம் பார்க்கும்போது சயின்டிஸ்ட், அந்த வெட்ஸ் ட்ரீட் பண்றவங்க என்னது டவுட் பண்ணியிருக்காங்க இது என்னதுன்ட்டுன்னு. அப்ப அதை ஃபர்தர் ரிசர்ச் பண்ணும் போது தான் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது வந்து இது ஒரு விதமான பாக்ஸ் வைரஸ். நம்மளுக்கெல்லாம் ஸ்மால் பாக்ஸ்னு அம்மா வருது இல்ல, அதே மாதிரி உள்ள வைரஸ் தான் இது. ஆனா இதுக்கு வந்து வேற ஃபேமிலியில ஒரே ஜீனஸ், ஆனா இது ஓத்தோபாக்ஸ் வைரஸ்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சு அப்படிதான் இந்த எம்பாக்ஸ்னு வந்திருக்கு. ஆனா இது எப்படி மனிதர்களுக்கு பரவுச்சுங்க? அது வந்துட்டு நீங்க சொன்னது போல சிங்கப்பூர்ல இருந்து வந்த அது 1958ல. ஆனா 1970ல கொங்கோல ஒரு 9 மாசம் பேபிக்கு முதல்ல ஃபைன் பண்ணுது இந்த பாக்ஸ் வைரஸ் சொல்றது. அப்ப அதுல இருந்து தான் இந்த எம்பாக்ஸ் வைரஸ்னு சொல்லிட்டு நிறைய இந்த கொங்கோல டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் கொங்கோ, டிஆர்சின்னு சொல்லுவோம். இது வந்து சென்ட்ரல் ஆப்பிரிக்கா. ஏன்னா ஆப்பிரிக்காலே இது வந்து சென்ட்ரல்ல இருக்கு. நாங்க வந்து நைஜீரியா வெஸ்ட்ல இருக்கோம், கென்யா வந்து ஈஸ்ட்ல இருக்கு. ஸோ இந்த சென்ட்ரல் ஆப்பிரிக்கால அங்கிருந்து ஆரம்பிச்சதுதான் இந்த அம்மை மங்கி பாக்ஸ்னு சொல்லிட்டு இந்த குழந்தைக்கு அதுல இருந்து பரவி வந்ததுதான் இந்த எம்பாக்ஸ்னு சொல்லிட்டு மனிதர்களுக்கு. ஆனா உண்மையாவே நம்மளுக்கு தெரியாது இது வந்து குரங்குல இருந்து தான் நம்மளுக்கு வந்துச்சா, இல்ல இது ஒரு வைரஸ், ஒரு விதமான ஸ்மால் பாக்ஸ் ஆனா வேற மாதிரி மியூட்டேட் பண்ணி இப்படி வந்துச்சேன்னு அது உண்மையாவே நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணும், இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. இதுல கூட இந்த கிளாட் 1 கிளாட் 2 அந்த வகையெல்லாம் சொல்றாங்க. அது அது என்னங்க அது? ஓகே, ஸோ இந்த கிளாட் 1 வந்து அது ஒரு ஒரு ஸ்ட்ரெயின், அண்ட் தென் கிளாட் 2. ஸோ இந்த கொங்கோல உள்ளது வந்து கிளாட் 1ன்னு சொல்லுவாங்க. கிளாட் 1 வந்து கூட சிவியரிட்டி, இன்னும் கொஞ்சம் கூட காய்ச்சல் ரொம்ப அதிகமா, சார் த்ரோட்டு, ரொம்ப இன்ஃப்ளூயன்சா சிம்டம், சளி காய்ச்சல் வர்ற மாதிரி, தலைவலி, அண்ட் ரொம்ப பாதிக்கிறது வந்து குழந்தைங்க. ஓகே, இப்ப நைஜீரியாலாம் பார்த்தோம்னாக்கா அந்த கிளாட் 2 ஆனது தான் நம்ம வந்திருக்கு. இப்போதைக்கு இன்னைக்கு வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணது நைஜீரியால ஒரு 39 கேசஸ் அண்ட் அக்ராஸ் 19 ஸ்டேட்ஸ்ல. ஆனா எல்லாமே எதுவுமே கேஷுவலிட்டி இல்லை, யாருமே சாவு அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. இட்ஸ் ட்ரீட்டட் அண்ட் இட்ஸ் சோ ஃபார் அண்டர் கண்ட்ரோல். ஸோ இந்த கிளாட் 1 வந்து மோர் சிவியர் தென் கிளாட் 2. அண்ட் கிளாட் 2 பாதிக்கிறது வந்து மோர் அடல்ட்ஸ். ஆனா அதோட சிம்டம் எல்லாமே உண்மையாவே சிக்கன் பாக்ஸ் மாதிரி.
இப்போ இப்போ நீங்கள் நைஜீரியாவில் இருக்கிற ஒரு நிலவரத்தை சொன்னீங்க. அதே போல் மலேசியாவில் உள்ள இப்போது இருக்கிற ஒரு நிலவரம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 31 பேருக்கு இந்த எம்பாக்ஸ் இருப்பதாக சந்தேகிக்கப்பட்டு அதன் பிறகு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளை வந்துட்டு 25 பேருக்கு அது இல்லை என்று முடிவாகி இருக்கின்றது. இன்னும் 6 பேர் வந்துட்டு கவனிக்கப்பட்டு வராங்க. இதுதான் மலேசியாவில் உள்ள நிலவரம். சற்று முன்பு நீங்கள் நைஜீரியாவை பற்றி சொன்னீங்க. மற்ற நாடுகள் ஆப்பிரிக்காவில் இருக்க மற்ற அங்குள்ள நிலவரம் எப்படி இருக்கு? எங்கே அதிகமாக இருக்கு? இன்னும் கொங்கோல தான் அதிகமாக இருக்கா, இல்லை மற்ற நாடுகளுக்கு அந்த பரவி இருக்குங்களா? கொங்கோல தான் ஆக கூட. தென் அதுக்கப்புறம் யுகாண்டா, கென்யா, தென்சானியா, ருவாண்டா. ஸோ இதுல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. ஆனா ரொம்ப ஆக அதிகம்னாக்கா இந்த சென்ட்ரல் ஆப்பிரிக்கா. ஸோ ஈஸ்ட்ல கொஞ்சம், வெஸ்ட்ல கொஞ்சம், அண்ட் செனிகால்ல கொஞ்சம். பட் தென் இட்ஸ் நாட் ரியலி அலார்மிங். இது வந்து ஒரு எமர்ஜென்சியா நம்ம ட்ரீட் பண்ண போறது இல்லை. அதுவும் மலேசியாலன்னு நான் சொல்ல போனாக்கா, நீங்க சொல்றீங்க 31 கேஸ். இப்ப வீட்டுல வந்து அம்மா வச்சிருக்கோம், நம்ம வீட்டுல படுத்து வேப்பலை வச்சு அந்த காலத்துல படுத்து நம்ம சரியாயிருவோம். எப்படியும் 1 வாரம் 2 வாரம் பிடிக்கும் சொல்லுவாங்க. அந்த ஸ்கேப்ஸ் உழுவும் போதுதான் நம்மளுக்கு கூட கான்டாக்ட் அதோட டிரான்ஸ்மிஷன் அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த டைம்ல தான் அந்த வைரஸ் நிறைய அந்த ஸ்கேப்ல எமர்ஜென்ஸ் பண்ணி அந்த ஸ்கேப் கொட்டும் போது அதுல அந்த வைரஸ் இருக்கும். அப்ப நம்ம போய் இந்த பெட்ஷீட்டா இல்ல அந்த ஸ்கேப் கூட அந்த கான்டாக்ட் இருக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த கான்டாக்ட் வந்து நம்மளுக்கு அந்த டிரான்ஸ்மிஷன் படும். ஸோ இது வந்து உண்மையாவே ரொம்ப டைரக்ட் கான்டாக்டான உள்ள ஒரு வியாதி. இதனால நீங்க மாஸ்க் போட்டா கூட அது புண்ணியமே இல்லை. ஏன்னாக்கா இட்ஸ் நாட் ஏர்பார்ன், இட்ஸ் அ டைரக்ட் கான்டாக்ட். ஸோ நம்ம கிஸ் பண்றது, இந்த இந்த வியாதி வந்து செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷன் மூலியமா ரொம்ப ஈஸியா பரவும். அண்ட் தென் நம்ம ஷேக் ஹேண்ட் பண்றது, மூஞ்சிக்கு மூஞ்சி இல்ல கைக்கு கை தொடுறது. ஸோ இட்ஸ் பேசிக்லி டைரக்ட் கான்டாக்ட். ஈவன் நம்ம பப்ளிக் பிளேசஸ்ல கூட சில நேரத்துல நம்ம எலிவேட்டர் ஏறி போனா, லெட்ஸ் சே எனக்கு ஒரு பாக்ஸ் வந்துருச்சு, ஒரு 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 லீஷன் தான் வந்திருக்கு உடம்புல, அது வெடிச்சு அது அது தண்ணி பிளிஸ்டர் மாதிரி வந்துருச்சு. அதை நான் தொட்டுட்டு இப்ப நான் வந்து லிஃப்ட் தட்டுனா இல்ல எலிவேட்டர்ல ஏறி போனா அந்த வைரஸை நான் அந்த என்வாயரன்மெண்ட்ல போடுவேன். ஸோ இவங்க வந்து அடுத்த பர்சன் அந்த டச் பண்ணும்போது அந்த மாதிரியான டைரக்ட் கான்டாக்ட் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். சற்று முன்பு சொன்னீங்க, அதாவது அந்த பரவுவது எப்படி அப்படின்னு சொன்னீங்க. ஒருத்தருக்கு உண்மையிலே பரவி அவருக்கு அந்த நோய் வந்து விட்டா அவருக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ், முதல்ல எப்படிப்பட்ட அறிகுறிலாம் தென்படுங்க? உண்மையாவே இது நம்மளுக்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுனாக்கா இது அம்மன். நம்ம அந்த காலத்துல நம்ம அம்மா வச்சிருக்குன்னு சொல்லுவோம், பெரிய அம்மை சிறு அம்மன்ட்டுன்னு. சோ இது வந்து உண்மையாவே அந்த பெரிய அம்மை மாதிரி. ஏன்னோ ஒன்னாவது தலைவலிக்கும், உடம்பெல்லாம் டயர்டா இருக்கும், ரொம்ப பேக் பெயின் வரும், சாஃப்ட் த்ரோட் இருக்கும், உண்மையாவே சளி பிடிக்கிற மாதிரி உடம்பு அப்படியே ரொம்ப லெத்தாஜிக்கா ஆகும். அதுக்கப்புறம் 2-3 நாள் சென்று ஈவன் within 2 days you can start seeing symptoms like பிம்பிள் மாதிரி. ஆனா அது வந்து தண்ணி கொப்பளம். அதுவும் ரொம்ப முக்கியமா மூஞ்சில, எக்ஸ்ட்ரிமிட்டிஸ், காலு, ஃபீட்ல, இந்த மாதிரி கையில. அண்ட் இந்த எம்பாக்ஸ் சொல்றது வந்து கூடத்துல கிராயின் ஏரியா ஓ பிரைவேட் பார்ட்ல நிறைய வரும். அதனாலதான் இந்த மாதிரி செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷன்னால அந்த கான்டாக்ட்னால டைரக்ட் கான்டாக்ட் பரவறதுக்கு ரொம்ப ஈஸி. இப்போ இது வராம இருக்கிறது தடுக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம வேக்சின் போட்டுக்கலாம், அதாவது இந்த தடுப்பு மருந்து போட்டுக்கிறது, அது ஒன்று முன்னெச்சரிக்கையா இருக்குமா, இல்லை அது இப்போதைக்கு தேவையில்லை, இல்லை வந்துட்ட பிறகுதான் பார்த்துக்கலான்றதா? இது எந்த இடத்துல நம்ம எதை நோக்கி நம்ம போகணும்னு நினைக்கிறீங்க? என்ன பர்சனலா கேட்டீங்கன்னாக்கா தியாகா, நம்ம வந்து ஒன்னாவது அந்த ஃபியர், அந்த பயம் தேவையில்லை. ஓகே, ஒரு இன்ஸ்டன்ஸ் நான் இப்போதான் கொடுப்பேன். கோவிட் டைம்ல எல்லாருமே மாஸ்க் போட்டுக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருந்தோம். ஆனா நான் ஒரு நைஜீரியா சிச்சுவேஷன் சொல்றேன். நைஜீரியால வந்து சர்டன் ஸ்டேட்ல வந்து பொல்யூஷன் ரொம்ப ஹாய். அந்த டைம்ல எல்லாம் யாருமே மாஸ்க் போட்டுட்டு நடக்கல. ஏன்னா பொல்யூஷன்னால நம்ம லங் எல்லாம் பாதிக்கும். அந்த டைம்ல யாருமே மாஸ்க் போட்டுட்டு நடக்கல. ஆனா கோவிட் வந்ததுன்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருமே மாஸ்க் போட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதுல இருந்து நம்மளுக்கு நல்லா தெரியுது, நம்ம மனசுங்கனாலே சாவுக்கு நம்ம பயம், நம்ம வந்து ஒரு இதை பயந்துதான் நம்ம இதை செய்வோம் அப்படின்ட்டுனே. சோ இந்த கேஸ்ல வந்து நம்ம அந்த ஃபியர் இருக்க தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் பர்சனலா நினைக்கிறேன் இது வந்து ஜஸ்ட் லைக் another சிக்கன் பாக்ஸ். அதோட சிம்டம் நம்ம ட்ரீட் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் ஐசோலேட் பண்ணிட்டு அதை பரவ விடாம இருந்தாக்கா ஐ திங்க் திஸ் will be very much under control.
வேக்சினேஷன் ஐ திங்க் இட்ஸ் அவைலபிள். ஆல்சோ என்னோட சொந்த அபிப்பிராயம் என்னன்னாக்கா, நம்ம எல்லாமே நம்ம 70s 60s பிறந்தவங்க. ஆனா அந்த 70s 80s 90s பிறந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து மலேசியா கொஞ்ச நாள் அந்த சிக்கன் பாக்ஸ் வைரஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து நம்மள ஏன்னோ ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க இந்த பாக்ஸ் வைரஸ் வேக்சின் எடுத்துக்கணும்ட்டுன்னு. அப்ப என் பிள்ளைங்கெல்லாம் கூட, என்னோட 3 பிள்ளைங்களும் கூட இந்த பாக்ஸ் வைரஸ் போட்டிருக்கிறாங்க, வேக்சின் போட்டிருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் மூத்தவருக்கு 23 வயசாகுது. ஆனா அவங்களுக்கு எல்லாம் இன்னும் அந்த சிக்கன் பாக்ஸ் வரல. ஆனா எனக்கு என்னோட டைம்ல நான் அந்த வேக்சின் எடுக்கல. ஆனா 25 26 வயசுல எனக்கு வந்து சிக்கன் பாக்ஸ் வந்துச்சு. ஆனா சிக்கன் பாக்ஸ் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த இம்யூனிட்டி பில்ட் பண்ணிரும். அண்ட் பட் ஸ்டில் இட்ஸ் நாட் கன்ஃபார்ம் வெதர் உங்களுக்கு செகண்ட் டைம் படுமா படாதான்ட்டுன்னு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் தீஸ் எம்பாக்ஸ் வைரஸ் இஸ் அ டிஎன்ஏ வைரஸ். டிஎன்ஏ வைரஸ்னு சொல்றது வந்து ஆர்என்ஏ வைரஸ் மாதிரி இல்ல. டிஎன்ஏ வைரஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாவோ இல்ல அதோட எபிலிட்டி டு மியூட்டேட் இஸ் வெரி லோ. அதனால அவங்க வந்து மாற போறது இல்ல. ஸோ வென் தே காஸ் யூ ப்ராப்ளம் அண்ட் தே நம்மளுக்கு இம்யூனிட்டி வந்துருச்சுனாக்கா the chances of us getting it again is not there. So என்னோட personal opinion, vaccine is not necessary, but then if you want to protect yourself you can still take it. இப்போ சில பேர் வந்துட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் பயணம் பண்ணுவாங்க. இப்போ அவங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைக்கு எடுத்துக்கலாம் இந்த சமயத்துல? ஐ திங்க் முக்கியமா உங்களோட இம்யூனிட்டி நல்லா இருந்துச்சுனாக்கா நம்ம அதை கூட கான்டாக்ட் பண்ணா கூட அது வந்து நம்மள இன்வைட் பண்ணாது. அதனால நம்ம நல்ல வைட்டமின் சாப்பிட்டு தூக்கம் பத்துற மாதிரி ஹைஜீன் நீங்க பிளேன்ல எல்லாம் டிராவல் பண்ணா கூட நீங்க அப்பப்ப அந்த வெட் வைப்ஸ்ல கையை துடைக்கிறதோ இல்ல கையை கழுவிக்கிறதோ avoid shaking hand too much, avoid having multiple sex partners. So I think all these நம்ம avoid பண்ணலாம் டிராவல் பண்ணும்போது. நம்மளுக்கு தெரியாது அந்த வைரஸ் எங்க இருக்குன்னு, யாரு அந்த வைரஸை கேரி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம டேக் கேர் பண்ணிக்கிட்டாக்கா build our immunity and just take precautionary measure like washing hands and keeping your hygiene clean. I think that is good enough. அதுவே போதும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க ஒரு கால்நடை மருத்துவர் நைஜீரியாவில். இப்போ அங்க இருக்கும்போது ஆமா நிச்சயமா நிறைய மிருகங்களோட எல்லாம் இது பண்ண குறிப்பா ஆமா. குரங்குகளோட நீங்க வேலை செய்ய வேண்டியது இருக்கும். அப்ப உங்களுக்கு அந்த ஒரு அச்சம் இல்லையா? உங்களுக்கு அந்த அந்த இது போன்ற நோய்கள்லாம் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த இதை நீங்க எப்படி தற்காப்பு நடவடிக்கைலாம் எடுத்துக்கிறீங்க? இது வந்து நான் உண்மையாவே ரொம்ப ஃப்ராங்கா சொல்லணும், எனக்கு இந்த பயம்ன்றதே இல்ல. ஒன்னாவது. ரெண்டாவது, எஸ் வி ஆர் வெரி கேர்ஃபுல். சில நோய்ங்க வந்து மிருகத்துக்கிட்ட இருந்து நம்மளுக்கு படும். ஸோ வி வேர் கிளவ்ஸ். நம்ம வந்து அந்த ப்ரிகாஷன்லாம் ரொம்ப ஜாகிரதையா பார்த்துக்குவோம். ஸோ நம்ம தினைக்கும் ஃப்ரைடே சாட்டர்டேனாலே நம்ம வந்து குரங்கு நாளுன்னு சொல்லலாம். ஸோ அங்கே வைல்ட் லைஃப் சாங்சுரியில இருந்து நம்மள குரங்குங்கெல்லாம் விசிட் பண்ண வருவாங்க, அவங்கள செக்அப் பண்றதுக்கு, அவங்களோட ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்குலாம். ஸோ இப்போ எம்பாக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒன்னாவது நம்மளோட அட்டென்ஷன் வந்து இதுக்கு பாக்ஸ் வைரஸ் இருக்குதா, முதல்ல அந்த ரேஷஸ் சிம்டம்ஸ் என்னாச்சும் இருக்குதா, காய்ச்சல் இருக்குதா, அதெல்லாம் பார்த்துட்டு, பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரிகாஷன் எடுத்துக்குவோம். கிளவ் போட்டுட்டு அதுங்க கடி படாம அவங்களோட சலைவை நம்ம கூட கான்டாக்ட் பண்ணாம. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரிகாஷன் எடுத்துக்கிட்டாக்கா ஐ டோன்ட் திங்க் நம்ம ரொம்ப வரி பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்மளோட நம்மளோட ஜாப் அவங்கள உயிர் காப்பாற்றணும். லைஃப் சேவிங் இஸ் அவர் ஃபர்ஸ்ட். அதனாலதான் சொல்றது, முதல்ல இந்த டாக்டர்ஸ்ங்க, நர்சஸ், இந்த ஹெல்த் கேர் அவங்களுக்கெல்லாம் தான் முதல்ல ஃபர்ஸ்ட் லைன் எக்ஸ்போஜர். ஸோ ப்ரிகாஷன் இந்த மாதிரி இந்த விதத்துல எடுத்துக்கிட்டாக்கா ஐ திங்க் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்ட்டு. கடைசியில் உங்களை பற்றி ஒரு கேள்வி. நீங்கள் வந்து மலேசியாவில் படிச்சீங்க, இங்கே மலேசியா இருந்தா, ஆனால் போய் நைஜீரியாவில் அங்கே வேலை செய்ய வேண்டிய ஒரு அவசியம் என்ன? ஏன் அந்த அந்த ஈர்ப்பு அந்த ஆப்பிரிக்க கண்டத்தின் மீதும் குறிப்பாக நைஜீரிய நாட்டின் மீதும் உங்களுக்கு ஏன் அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு? தியாகா, இது ஒரு ரொம்ப நல்ல கேள்வி. யாரும் என்ன கேட்டது இல்ல உண்மையாவே. ஆனா இது வேற பப்ளிக்ல வேற நீங்க கேக்குறீங்க, நான் சொல்லியே ஆகணும். நான் 7 வயசுல இருந்தே எனக்கு மிருகம்னா ரொம்ப பிடிக்கும். டிவில எந்த நேஷனல் ஜியோகிராஃபி இந்த மாதிரி மிருகங்களை பார்த்தாலே நான் என்கிட்டயே சொல்லிக்குவேன், நான் பெருசானா நான் நிச்சயமா ஆப்பிரிக்கா போகணும்ட்டு.
ஓகே. ஆனா படிச்சு வெட்டினரியனா யூபிஎம் நம்ம ஒரு யூனிவர்சிட்டி படிச்சோம். வெட்டினரியனா ஆவணத்துக்கு அப்புறம் நான் ஆப்பிரிக்கா பத்தி மறந்துட்டேன். லைஃப் கோஸ் ஆன். நான் அங்க பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு போஸ்டிங் கிடைச்சது நைஜீரியால ஆயில் அண்ட் கேஸ். அவர் வந்து ஷெல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஸோ ஆயில் அண்ட் கேஸ் போஸ்டிங் கிடைச்சும் போது நாங்க நைஜீரியாவுக்கு வந்தோம். என்னோட பிராக்டிஸ் மலேசியால 14 வருஷமான பில்ட் பண்ண பிராக்டிஸை நான் வித்துட்டு இங்க நைஜீரியாவுக்கு வந்தோம். நைஜீரியா வந்து பாத்துக்கும் போது இது வந்து தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி. ஸோ வெட்டினரி சர்வீசஸ் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. ஐயோ இப்படியெல்லாம் அனிமலை ட்ரீட் பண்றாங்களா அப்படின்ட்டுன்னு. அப்ப அவரோட கான்ட்ராக்ட் 4 வருஷம் தான். ஆனா அந்த 4 வருஷம் வந்து 8 இயர்ஸா எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அதை கட்டியும் நான் இங்க நிறைய எக்ஸ்பர்ட் கம்யூனிட்டி வந்து ரொம்ப அதிகம் இங்க. ஸோ அமெரிக்கன்ஸ், பிரிட்டிஷ், இந்தியா, லெபனீஸ் அந்த மாதிரின்ட்டுன்னு அவங்கெல்லாம் வந்து ஆப்பிரிக்கர்காரங்கிட்ட போய் அவங்க அனிமல்ஸை காமிக்கிறதுக்கு, அவங்க பெட்ஸை காமிக்கிறதுக்கு அச்சப்படுவாங்க. பிகாஸ் இது தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரின்ட்டுன்னு. அந்த டைம்ல நான் பார்த்தேன், எல்லாரும் நமக்கு, ஓ நீங்க வெட்டினரி டாக்டரா, எங்களுக்கு கொஞ்சம் இந்த ஹெல்ப் பண்ண முடியுமா, கன்சல்ட் பண்ண முடியுமா, அப்படி ஆரம்பிச்சுதான் அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் இந்த வெட்டினரி ஃபீல்டு இந்த நைஜீரியால நம்ம மாத்தணும்னாக்கா நம்ம ஏதாச்சும் செய்யணும். அப்பதான் எனக்கு புரிஞ்சுது கடவுளா பார்த்து என்ன இங்க நைஜீரியாவுக்கு ஒரு பர்பஸோட தான் அனுப்பி இருக்கிறான்ட்டுன்னு. Then I took up a mission and vision that to uplift the veterinary field in Nigeria. ஸோ அதுக்கப்புறம் 3 இயர்ஸ்க்கு முன்னால ஒரு ப்ராஜெக்ட் திறந்து இந்த ஹாஸ்பிட்டல் திறந்தோம், அனிமல் ஹாஸ்பிட்டல். இப்போ வந்து நம்ம யூனிவர்சிட்டி கூட எல்லாம் பார்ட்னர் பண்ணிட்டு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் கொடுக்குறோம். அப்ப யூனிவர்சிட்டிஸ் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வந்து டீச்சிங் ஹாஸ்பிட்டல் மாதிரி அனுப்புவாங்க ட்ரைனிங்க்குன்னு. So I think it's my purpose here to develop the veterinary field to a better extent. So நம்ம எல்லாம் சொல்லுவோம் நம்ம உலகத்துல வாழ வந்தோம்னாக்கா நம்மளுக்கெல்லாம் ஒரு பர்பஸ் இருக்கும். அந்த பர்பஸ் வந்து மத்தவங்களுக்கு நல்லது செய்யறது, யூனோ அனிமல்ஸ்க்கு நல்லது செய்யறதாவே போகட்டும்னு சொல்லிட்டு ஐ டுக் திஸ் as a மிஷன். என் ஹஸ்பண்ட் 8 வருஷத்துக்கு அப்புறம் மலேசியாவுக்கு கிளம்பி போயிட்டாரு. என் 3 பிள்ளைங்களும் நானும் இங்க இருந்தோம். அப்புறம் என்னோட மூத்த மக படிச்சுட்டு இங்க இருந்து வெளியாகி மலேசியாவுக்கு போயிட்டாரு. அப்புறம் 2வது பொண்ணும் அங்க போயிட்டாங்க, மலேசியால அவங்க அப்பா கூட இருக்கிறாங்க. இப்ப என்னோட யங்கஸ்ட் பொண்ணும் நானும் இங்க இன்னும் நைஜீரியால இருக்கிறோம். யா, that's how the story is. And for me இந்த மிஷன் ரொம்ப பெரிய மிஷன். வெட்டினரி ஃபீல்டு இந்த நைஜீரியால வேற லெவலுக்கு எடுத்துட்டு போகணும்னு தான் என்னோட ஆசை. ஆக ஒரு இலக்கோட அங்கே இருக்கீங்க. அந்த இலக்கு நிறைவேற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். டாக்டர் புஷ்பா இதுவரையில் இங்கே வந்துட்டு இந்த எம்பாக்ஸ் நோய் பற்றியும் அதே சமயத்தில் மற்ற பல்வேறு விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டதற்கு வணக்கம் மலேசியா சார்பிலும் என்னுடைய தனிப்பட்ட சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். வணக்கம் தியாகா, ரொம்ப நன்றி.